தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இந்த டிவியின் முன்பதாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பக்கூடாது. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வதற்கு அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த கிரேஸ் சேனல் மூலமாக நீங்க கிரேஸ் சேனலுடைய உறுப்பினராக இருக்கிறார். ஒருவேளை டிவி முன்பதாக நீங்கள் இருந்து இந்த புரோகிராத்தை நீங்க பார்க்கிற உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் தேவன். ஆனாலும் சில காரியங்களில், சில குடும்பத்தில் சில பிரச்சனை நிமித்தம் தேவையில்லாத கண்ணீர், தேவையில்லாத புலம்பல், சில தேவையில்லாத காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அவங்களுக்கு தான் இந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்கிற தேவன். ஆனாலும் தேவனுடைய தேவையில்லாத காரியங்களுக்கு கண்ணீரும் தேவையில்லாத காரியங்கள் நினைத்து வேதனைப்படுகிறவர்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தேர்தல், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற பெரிய ஒரு விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் நம்ம ஏன் இந்த சில நேரங்களில் ஜெபம் பண்ணி நமக்கு நன்மை கிடைக்கல, நமக்கு சில காரியங்களை தேடியும் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியல? ஆனால் ஆண்டவர் வேத வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லி. ஆனால் தேவையில்லாத காரியங்களுக்கு வேதனைப்பட்டு கொண்டு நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய காரியம் என்ன, எதற்காக நமக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. காரணம், ஆண்டவருக்கும் நமக்கும், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன தேவனுக்கும் நமக்கும் சில காரியங்கள், ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருக்கும் நமக்கும் சில பாவங்கள், சில என்கின்ற ஏதோ ஒரு காரியம் இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க, ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமான் என்றால் கிடைக்காது. பாவம் என்கின்ற ஒரு இருள், பாவம் என்கின்ற ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்காத ஒரு தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவையில்லாத கண்ணீர், தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் வேதனைப்பட்டு நாம் ஒடுங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அங்கே 23ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை சிலுவையிலே அவர் அடித்து கொண்டு செல்லும் பொழுது அங்கு திரளான ஜனங்கள் கூடி அழுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அழுகையை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்லுகிறது? திரளான கூட்ட ஜனங்கள் அவருக்கு முன்பதாக புலம்பி அழுகிற ஸ்திரீகளை அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்களுக்கு முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் அவருடைய நாவினால் கூறுகிறார்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிலுவையின் காரியங்களை நினைக்கும் பொழுது
ஆண்டவரை நோக்கி அங்கே வருகிற பொழுது அங்க அழுகிறாங்க. அவருக்கு ரத்தம் சொட்ட சொட்ட வருகிறது. ஆனால் வேதனையோட இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வரும் பொழுது இந்த சம்பவம் அங்கே நடக்கிறது. இந்த காரியம் அங்கே நடக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை பார்த்த உடனே கண்ணீர், வேதனை பெருகி கொண்டு வருகிறது. அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், நீ எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது, தேவையில்லாத கண்ணீர்கள். சிலர் காயப்பட்ட உடனே நாம் கண்ணீர் படுகிறோம். சிலருடைய வார்த்தையை விட்ட உடனே நாம் அழுகிறோம். சிலருடைய காரியத்துல சிலர் திட்டி விடுவாங்க, திட்டின உடனே அழுகிறோம். காரணம் என்ன? நாம் அதை உணர்வதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்ப என்ற என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார்? முதல்ல இந்த சிலுவையின் பாடுகளை நினைத்து பார்க்கிற நீங்கள், அழுகிற நீங்கள், வேதனைப்படுகிற நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? இது எது நிமித்தம் இந்த சிலுவை வந்தது? அநேகருடைய பாவம், எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார். நாம் அதை உணரணும். அதுதான் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செய்த பாவத்தின் நிமித்தம், பாவம் ஒரு மனிதனை கொன்றுவிடும். பாவம் தன்னுடைய காரியங்களை, எல்லா ஜனங்களுடைய பாவங்களை அவர் சுமந்ததினால அவருக்கு இந்த சிலுவையை குறித்து அந்த காரியம் அதுதான். ஆனால் நாம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் என்ன செய்ய, உனக்காக அழு. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்கிற? நீ ஏன் என்னுடைய வசனம் சொல்லுது இல்லையா, யோவான் 14:14, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன்ல. அதை நீ அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்து, இந்த வசனத்தை நீ பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தின்படி நம்ம ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? காரணம் இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற ஒரு மீறுதல், நமக்குள்ள இருக்கிற பொறாமைகள், நமக்குள் இருக்கிற சபிக்கிற குணங்கள், மற்ற குடும்பத்தை துன்படுத்தி பேசுகிற ஒரு காரியம். இதற்காக ஆண்டவர் என்ன செய்றாரு? சிலுவைக்கு போகிறார். அதனால தான் சொல்றார், நீ என்ன செய்ய, மனம் மாறு. நீ என்ன செய்யணும்? மனம் மாறு. அதான் சொல்றார், உனக்காக நீ அழுங்க. எனக்காக நீ அழாத, உனக்காக அழு. உன் பிள்ளைகளுக்காக அழு. உன் பிள்ளைகள் செய்கிற காரியங்களை நினைத்து பார். மற்றவர்களை கேடு நினையாம நீ வாழ வைப்பதற்கு நீ கற்றுக் கொடுக்கணும். எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ கற்றுக் கொடுக்கணும். அதுதான் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். தன்னுடைய காரியத்தை நீ நினைத்து, நீ பார்த்து ஆண்டவரை நோக்கி பார். நீ உன்னுடைய காரியங்களில் நீ பாவம் என்கின்ற கரை இப்பொழுது நீங்கணும். வரும் நாட்கள்ல நாம் லெந்து நாட்களை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள்ல நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒன்று, இந்த ஆண்டுல நீங்க லெந்து நாட்கள்ல ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒரு பொருத்தனையாக வைங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்காக நீர் சிலுவையை சுமந்தீரே, என்னுடைய மீறுதலுக்காக நீர் சிலுவையை சுமந்தீரே. இந்த வேளையில எனக்கு சொல்லுகிறேன், உனக்காக உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி, எனக்காக ஆண்டவரை நான் செய்த பாவத்தின் நிமித்தம் நீ சிலுவைக்கு போனேன். ஆண்டவர், இந்த நாளில என்னுடைய பிடிவாத குணத்தை நான் மாற்றுகிற ஆண்டவரே, இந்த நாள்ல எனக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் பாவத்தை நான் முற்றிலும் இனி நான் பீடி சிகரெட்டை நான் குடிக்க மாட்டேன், நான் மதுவுக்கு நான் மது அடிக்க மாட்டேன், மற்றவர்களை துன்படுத்த மாட்டேன், மற்றவர்களை இயல்பா பேச மாட்டேன். ஆண்டவரே, இந்த ஒரு பாவமான காரியம் இருக்குமானால் ஆண்டவரே என்று சொல்லி நான் அழுது இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம், அப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது நீங்கள் தன்னை நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இப்போ அந்த வசனத்தின்படி நீங்க கேளுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் செய்வேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இன்னைக்கு தாங்க, நான் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பாவ கரைகளை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லி
நீங்கள் அழுது நீங்கள் புலம்பும் பொழுது ஆண்டவர் மனதுருகுவார். உங்களுக்காக ஆண்டவர் மனதுருகுவார். என் பிள்ளை வேதனைப்படுகிறாங்களே, என் பிள்ளை துன்பப்படுகிறாரே, என் பிள்ளை வேதனையோடு நான் என்ன வாழ்ந்து நான் இந்த வருஷத்துல நான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்ற டிவியின் முன்பதாக இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தன்னை உணர்ந்து நீ அழுது நீ செபிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு அந்த பாவங்களை மன்னித்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இரட்டிப்பான நன்மையை தருவார். இந்த வருஷத்துல அந்த காரியங்களை நீங்கள் சம்பவிக்க போறது இந்த வருஷம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதைத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாய் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பிள்ளைகளை நீங்கள் கரிசனையோடு வளர்க்கணும். பிள்ளைகளை நீங்க கரிசனையோடு வளர்த்து எப்படி ஆண்டவருக்கு நீங்க நேராக நீங்கள் வளர்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியப்படுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த லெந்த நாட்களிலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஒரு காரியம். நீங்கள் அந்த காரியத்திலே பாவத்தை விட்டு இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த 40 நாளும் தகப்பனே என் பிடிவாத குணங்கள், என் மதுவுக்கு அடிமையா இருந்த எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன்பா. என்னுடைய இச்சை, நான் புறம் பேசுகிற காரியங்கள், நான் மற்றவர்களை இச்சைக்கிற அந்த எல்லா ஆண்டவரை இந்த நாள்ல நான் விட்டுறேன். இனி என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, இந்த வருஷத்துல நான் ஒரு வீடு கட்டணும். இந்த வருஷத்துல என் பிள்ளைகளை நல்லா படிக்கணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல என்னுடைய மகனுடைய திருமண நாட்கள் நடக்கணும். இந்த வருஷத்துல என் வியாபாரங்கள் பெருக செய்யணும். இந்த வருஷத்துல நான் பெரிய ஒரு வியாபாரத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் கேட்கிற நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல என்னை குறித்து அல்ல, உங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நீங்கள் கரிசனையாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக ஒரு காரியம், சிலர் அழுகிறாங்க. சிலர் மனைவியை இழந்தவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. சிலர் கணவர் இழந்தவங்க நான் தனியா இருக்கிறேனே என்று சொல்லி வேதனைப்படுகிறாங்க, அழுது புலம்புகிறாங்க. சில தாயை இழந்தவர்கள் எங்க அம்மா இல்லை என்று சொல்லி அழுகிறவர்கள், தன்னுடைய தகப்பனார் இழந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அழுது கொண்டிருக்கிறதை நம் அநேகரை நான் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அதை குறித்து பாருங்க. நீங்கள் என்ன சொல்லப்படுகிறது? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. மரித்தவனுக்காக நீங்கள் அழ வேண்டாம், அவனுக்காகவும் பரிதவிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டவனுக்காகவும் அழுங்கள். அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை, தன் ஜனபூமியை காண்பதும் இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், மரித்தவர்களுக்காக நீங்கள் அழ வேண்டாம், அவனுக்காக நீங்கள் பரிதவிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சிறைப்பட்டவர்களுக்காக நீங்கள் அழுங்கள். சிறைப்பட்டவங்க, அதற்காக எப்படி பிரதர், நான் எவ்வளவு நான் நேசித்த என் மகன் கொஞ்சம் சிறு பிள்ளையில இழந்துட்டேனே, என் பிள்ளையை நான் பார்க்காமல் இருக்க முடியாது, நான் அவ்வளவு பாசம் வைத்திருந்தேன், எப்படி நான் நினைக்காமல் இருக்க முடியும்? என் கணவரை நான் இழந்துட்டேனே, என் மனைவியை நான் இழந்துட்டேனே, நான் எப்படி நான் நினையாமல் இருக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படுகிறீங்க. உண்மைதான். ஆனா வசனம் சொல்லுகிறது, மரித்தவனுக்காக நீங்கள் அழ வேண்டாம், அவனுக்காக நீங்க பரிதவிக்கவும் வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களை போல
உங்க மகனை போல எத்தனை பேர் வாலிப நாட்களிலே மதுவுக்கு அடிமையாகி தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய நுரையீரலை பாதிக்கப்பட்டு மரித்து விடுகிறானே, அந்த சிறையிருப்பிலிருந்து மாற வேண்டாமா? ஆக்சிடென்ட் ஆகி சொன்ன வார்த்தை கேட்கவில்லை, குடிச்சிட்டு தன்னை வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகி மரித்து விடுகிறானே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டாமா? ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிற சிறையிருப்பு, தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் அழ வேண்டாமா? வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களுக்காக அழ வேண்டாம், சிறைப்பட்டவர்களுக்காக அழுங்கள். வியாதியில எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறார்களே, அந்த மரித்தவர்களுக்காக நீங்கள் அழுது வீணடிக்காதீங்க. தன்னுடைய போல ஆண்டவரே, என் கணவரை போல வியாதி உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த மனைவிக்கு அந்த கணவர் வேணும். ஆண்டவரே, நீங்க எல்லாரும் இந்த நாட்களில் ஆண்டவரே வியாதிப்பட்டவர்களுக்காக நீங்கள் செபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி. பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிங்க. சிறைப்பட்டவர்கள் மரண படுக்கையில் இருக்கிற சிறையிருப்பிலிருந்து மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மரித்தவனுக்காக அழுது நீங்கள் புலம்பாதீர்கள், இருக்கிறவர்களுக்காக அழுங்க, வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக அழுங்க. அழுது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அவருடைய சிறையிருப்பு மாறும், உங்களுடைய சிறையிருப்பு மாறும். கடன் பிரச்சனை எத்தனை பேர் இன்னைக்கு தூக்கு போடுகிறாங்க, எத்தனை பேர் வியாதியில மரித்து போகிறாங்க. அது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு, சிறைப்பட்டவனுக்காக நீங்கள் அழுது நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அது ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அது விரும்புகிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எல்லாருமே இன்றைக்கு நாம் ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரை நினைத்து பாருங்க. இந்த நாட்களில் ஆண்டவரே, எனக்காக நீ சிலுவைக்கு போனீங்கப்பா, அதைத்தான் நீ சிலுவை தூக்கி போகும் பொழுது ஆண்டவரே, எருசலேமின் குமாரத்திகளே, உங்களுக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி எங்களை சுட்டி காட்டினீரே, அதை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு மாற்றம் வேணும்பா. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வேத வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நன்றி. இந்த நாளில் ஒரு மாற்றம் வரணும். இந்த வருஷத்துல நான் ரெட்டிப்பான பங்கு எடுக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷத்துல என் மகன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என் வியாபாரத்தில் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சுங்கன்னு சொல்லி கேளுங்க என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, மரித்தவர்களுக்காக அழுது நீங்கள் வீணடிக்காதிருங்க. அப்படிப்பட்டவர்கள் எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, மரண கண்ணில் இருக்கிறாங்களே, மரண கண்ணில் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் செபியுங்க. அந்த சிறையில் இருக்கிறாங்களே, மரண கட்டில சிறை என்கின்ற இருக்கிறாங்களே, கடன் பிரச்சனையில இருந்து ஆண்டவரே சிறையில் இருப்பிலிருந்து தற்கொலை பண்ணி கொள்ளுகிறாங்க, தூக்கு மாட்டிக்கிடுகிறாங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா என்று நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுடைய சிறையிருப்பு மாறும், உங்களுடைய சிறையிருப்பு மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த டிவியின் முன்பதாக இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள் இப்பொழுது வருகிறது. இப்பொழுது டிவியின் முன்பதாக இருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இருப்பீர்களானால் அந்த பலவீனத்தில் உங்கள் வலது கரங்களை வைங்க. உங்களுடைய கட்டி இருக்குமானால் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் கரங்களை வைங்க. பக்கத்துல உங்க வாலிப பிள்ளைங்கள் இருப்பாங்கன்னா அங்க உங்க தலைகளை கைகளை வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம், இன்றைக்கு அந்த மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடும் பொழுது, இப்பொழுது எந்த இடத்துல இருந்து நீங்க கூப்பிடுகிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு மாற்றத்தை தருவார். ஒருவேளை நாளும் முழங்கால் படியிட முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா, இயேசு உங்களுக்கு இப்பொழுது உங்கள் வலது கையை பிடித்து தூக்கி விடுவார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கூப்பிடுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம்,
இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம். டிவியின் முன்பதாக படுத்த படுக்கையாக இருக்கிற அன்பு சகோதரியே, எழுந்து நீ நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காகவே பேசி இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, என் மகளுக்கு திருமணம் கூடியும் ஆண்டவரே தடையாய் கொண்டே இருக்கிறது. நான் எதை எடுத்தாலும் தோல்வி, கட்டையில முட்டுறது பால் இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இப்பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை மாற்றி தருவார். ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இன்றைக்கு உங்களுக்கு பலப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள், உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அற்புத ஜெப வீடு ஊழியங்கள் குர்ச்சான்பட்டியில இந்த ஊழியம் நடந்து வருகிறது. அற்புத ஜெப வீடு ஊழியத்திற்கு நீங்கள் காணிக்கை கொடுத்து நீங்கள் தாங்க வேண்டும் விரும்பினாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுத்து தாங்குங்க. ஒருவேளை ஜெபிக்க விரும்ப, நேர்ல வந்து நீங்க ஜெபிக்கணும், வியாதிப்பட்டவங்கிறாங்க, எப்படியாவது நம்ம வந்து ஜெபம் நீங்க விரும்புனீங்கன்னா ஆட்டோலையோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்க வாங்க. உங்களுக்காக நாங்கள் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை விசேஷித்த ஆராதனை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.